கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா. இன்றைய வழிபாட்டின் இறை வார்த்தைகள் ஏசாயா தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரம் 1 முதல் 6, எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3 அதிகாரம் 2 முதல் 3, 5 முதல் 6, மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 உள்ள வார்த்தைகள். இன்றைய விழாவை தியானிப்பதற்கும் ஒரு நகைச்சுவையாக நிகழ்வை கூறுவது உண்டு. இந்துக்களுக்கு ஒரு கடவுள், இஸ்லாமியருக்கு ஒரு கடவுள், கிறிஸ்துவர்களுக்கு ஒரு கடவுள் என்று 3 கடவுள் இல்லை. கடவுள் ஒருவரே. எல்லா மனிதரும் மீட்படைய விரும்புகிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4 முதல் 5 தூய பவுலே அதை கூறுகிறார். மேலும் பேதுரு கூறுவது போல கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவது இல்லை. எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடப்பவர்தான் அவருக்கு ஏற்புடையவராக இருக்கிறார். திருத்துதர் பணி 10ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். மீட்பு என்பது யூத இனத்துக்கு மட்டும் உரிய தனி உடைமை அல்ல. மீட்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரிய தனி உடைமை அல்ல. மாறாக இது எல்லா இனத்தாருக்கும் உரிய பொது உடைமை என்பதைத்தான் இப்பெருவிழா உறக்கச் சொல்கிறது. யூதர்கள் அவர்கள் மட்டுமே மீட்படைவர், மற்றவர் மீட்படைய மாட்டார்கள் என்று தவறாக எண்ணினர். அதேபோல ஆதிகால கிறிஸ்தவர்களும் அதுவாறே எண்ணினர் என்பதை திரு அவை வரலாறு தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறுகிறது. ஆனால் உண்மையில் பிற இனத்தவர் மீட்பரை ஏற்றுக்கொண்டனர். யூதர்கள் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூத இனத்தார் மீட்பரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் தமக்குரியவரிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் அருமையாக 1 அதிகாரத்திலேயே 11வது வசனத்திலே கூறுகிறார். இன்றைய அருள்வாக்கு வழிபாடு நமக்கு கூறக்கூடிய செய்தி பிற இனத்தாரும் மீட்படைவர் என்ற உண்மையை வெளிப்படையாக ஆழமாக எடுத்து கூறுகிறது. இனி முதல் வாசகம் கூறுவது போல, பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவார்கள், பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவார்கள். ஏசாயா 60:3. இன்றைய பதிலுரை பாடல் அருமையான வார்த்தைகளை கூறுகிறது. மக்கள் இனத்தார் அனைவரும் அவரை வணங்குவார்கள். பிற இனத்தார் ஒளி நோக்கி வருவார்கள், மக்கள் இனத்தார் அனைவரும் அவரை வணங்குவார்கள். இதுதான் இன்றைய செய்தி. 2ஆம் வாசகத்தில் திருத்துதர் பவுல் கூறுவது போல, பிற இனத்தாரும் யூத இனத்தாரும் ஒரே உரிமை பெற்றினுடைய வாரிசுகள். பிற இனத்தாரும் யூத இனத்தாரும் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். இன்றைய நற்செய்தியில் பிற இனத்தைச் சேர்ந்த ஞானிகள் குழந்தை இயேசுவை அவர்தம் தாய் மரியாவோடு கண்டு அவரை ஆராதித்து அவருக்கு ஆராதனை ஒப்புக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் அனைவரும் பிற இனத்தைச் சார்ந்தவர்கள். கடவுள் நமது அளப்பரிய அன்பினாலே நம்மையும் மீட்புக்கு தகுதி உள்ளவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரிடம் வாருங்கள், ஆண்டவரை போற்றுங்கள் என்று திருப்பாடல் 117 நாம் படிக்கிறோம். நகைச்சுவையாக ஒரு நிகழ்வை கூறுவது உண்டு. ஒரு இளைஞன் ஒரு இளம்பெண்ணை காதலித்தான். பெண் வீட்டார் அவர்களின் காதலுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் காதலன் காதலியிடம், நீ கட்டிய புடவையுடன் வா, காலமெல்லாம் உன்னை கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்று உறுதியளித்தான். ஆனால் அந்த பெண் 10 புடவைகளுடன் வந்தாள். ஏனென்று கேட்டதற்கு, இந்த 10 புடவைகளும் தான் நான் கட்டிய புடவைகள் என்றாலாம். நகைச்சுவையாக இருக்கிறது. ஒரு பெண் தன் காதலனை நம்பி தன்னுடைய பெற்றோர், உற்றார், உறவினராகிய அனைவரையும் விட்டு கட்டிய புடவையுடன் வர முடியும் என்றால், நாம் கடவுளை நம்பி அவரிடம் சரணடைய ஏன் முடியவில்லை? கீழ்த்திசை ஞானிகள் தங்களுடைய சொந்த பந்தம், சொத்து, பத்து எல்லாவற்றையும் விட்டு விண்மீனை நம்பி தங்கள் நம்பிக்கையின் பயணத்தை மேற்கொண்டதை இன்றைய நற்செய்தி பறைசாற்றுகிறது. கிறிஸ்துவ வாழ்வு ஒரு துணிச்சலான நம்பிக்கையான பயணம். அதனை மேற்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள திருத்தூதர் அனைத்தையும் குப்பை என கருதினார். அவர் எழுதிய மடல், பிலிப்பியருக்கு மடலை 3ஆம் அதிகாரம் 8 இதை நாம் படிக்கிறோம். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் நோக்கி ஓடுவோமாக என்று அவர் ஓடினார்.
அதே பிலிப்பியர்களை திருமுகத்தில் தான் அந்த வார்த்தைகளை சொல்கிறார். இறுதியாக அந்த விசுவாசத்தை நம்பிக்கையின் ஓட்டத்தை முடித்துக் கொண்டு அவர் வெற்றி வாகை சூடுவதை நாம் பார்க்கிறோம். அவர் தீமோத்தேயுவுக்கு 2வது மடலிலே அதை நாம் பார்க்கிறோம். 4வது அதிகாரம் 7 முதல் 8 நாம் படிக்கிறோம். அவர் கூறக்கூடிய வார்த்தைகளை கவனிங்களே. வேதனையோ நெருக்கடியோ சாவோ வாழ்வோ, வேதனையோ நெருக்கடியோ வாழ்வோ சாவோ எதுவுமே என்னை கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்க முடியாது என்கிறார். வேதனையோ சாவோ பட்டினியோ அவரை கிறிஸ்துவிடமிருந்து பிரிக்க இயலவில்லை. வாழ்க்கையில் எழும் தடைகளைக் கண்டு நாம் துவண்டு விடுகிறோம், உடைந்து விடுகிறோம், மலைத்து போய் விடுகிறோம். கிறிஸ்தவர் என்பவர் வரக்கூடிய துன்பங்களைக் கண்டு துவண்டுபவர் அல்ல என்பதுதான் இன்றைய செய்தி. வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்ள வேண்டும். தண்ணீர் ஓடும் திசையில் செத்த மீன் பிணம் கூட சிரமமின்றி போகும். ஆனால் தண்ணீர் ஓடும் திசைக்கு எதிராக நீந்த வேண்டும் என்றால் அதற்கு துணிச்சல் வேண்டும், அதற்கு துணிச்சல் வேண்டும். இதுவரை பல நடந்த பாதையை நடப்பது எளிது, பல நடந்த பாதையில் நடப்பது எளிது. ஆனால் இதுவரை எவருமே நடக்காத புதிய பாதைகளில் சென்றவர்கள்தான் வாழ்க்கையில் பெரிய பெரிய சாதனையாளர்களாக நம்முடைய உலகில் மாறி இருக்கிறார்கள். மற்றவர்கள் முகவரி இல்லாமல் மறைந்திருக்கிறார்கள். கீழ்த்திசை ஞானிகள் பல தடைகளை சந்தித்தனர். இருப்பினும் அவற்றையெல்லாம் கடந்து தங்களது குறிக்கோளை அடைந்தனர். இலக்கு தெளிவாக இருந்தது. துணிச்சலோடு செயல்பட்டார்கள். இலக்கை அவர்கள் என்றுமே உறுதியோடு கைப்பற்றியிருந்தார்கள். எனவே அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். கீழ்த்திசை ஞானிகள் கிறிஸ்துவை சந்திக்க விண்மீன் உதவியது போல நம்மை சுற்றி வாழ்கின்ற பிற சமயத்தினர் கிறிஸ்துவிடம் வர நம் வாழ்வு ஒரு விண்மீனாக அமைய வேண்டும். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்கிறது கடவுளுடைய வார்த்தை. நம்முடைய வாழ்வின் ஒளி, அன்பின் ஒளி, இரக்கத்தின் ஒளி, பகிர்வு ஒளி மனிதர் முன் ஒளிரட்டும். இயேசுவை தரிசிக்கிற நாம் இயேசுவாக மாறுவோம். ஞானிகள் விண்மீனை கண்டு அதன் வழிகளை வளர்ந்தது போல நம்முடைய வாழ்வை கண்டு இயேசுவின் வழியில் பலர் வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமென்.